இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் என்றும் கூடுங்கள். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட அனைவரும் நிறைவோம் ஆனந்த உறவில். என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். இன்றைய திருப்பலியானது ராஜ்குமார் லிசாராணியுடைய திருமணம் நல்ல முறையிலே நடந்ததற்கு நன்றி திருப்பலியாகும். மகன் பிரயாணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக திருவாளர் ஜோஸ் குடும்பத்தார் என்ற திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் நன்றி திருப்பலியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்ததுக்கு நன்றியாகவும் ப்ரமோஷன் கிடைத்ததுக்கு நன்றியாக பயஸ் சல்வாட்டோ துபாய் அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய இந்திய நாட்டினுடைய 72வது குடியரசு நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அதே வேளையிலே தாயாம் திரு அவையானது புனிதர்களான திமோத்தேயு தீத்து ஆயருடைய திருவிழாவையும் கொண்டாடுகின்றது. இந்திய நாட்டினுடைய இந்த குடியரசு நாளை கொண்டாடுகிற இந்த வேளையிலே சிறப்பாக நம்முடைய நாட்டிற்காக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் ஞானத்தாலும் குடிமக்களுடைய ஒருமைப்பாட்டாலும் நம்முடைய நாட்டிலே நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தும் மேன்மையாக காக்கப்பட வேண்டி நம்முடைய தாய் திரு நாட்டை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வியத்தகு திட்டத்திற்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகின்றேன். எங்கள் நாட்டுக்காக உம்மிடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் ஏற்றிருளும். இவ்வாரியம் நாட்டு தலைவனை ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தின் மேன்மையை காக்கப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்வாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன்,
அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்களின் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என நமக்கு அடுத்திருப்போருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவில் கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். வீணை கொண்டு யாழிசைத்து கீதம் பாடுங்கள், வீணை கொண்டு யாழிசைத்து கீதம் பாடுங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள், நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். விண்ணுலகம் மண்ணுலகம் களி கூறட்டும், கடலலையும் வயல்வெளியும் வாழ்த்தி பாடட்டும். விண்ணுலகம் மண்ணுலகம் களி கூறட்டும், கடலலையும் வயல்வெளியும் வாழ்த்தி பாடட்டும். நில உலகை நீதியுடன் ஆட்சி செய்பவர், நில உலகை நீதியுடன் ஆட்சி செய்பவர். பூவுலகில் உண்மையுடன் தீர்ப்பளிப்பாரே, இந்த பூவுலகில் உண்மையுடன் தீர்ப்பளிப்பாரே. ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே இறையை பாடுங்கள், தூயதொரு உள்ளத்துடன் அவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே இறையை பாடுங்கள், தூயதொரு உள்ளத்துடன் அவரை போற்றுங்கள். மக்களின குடும்பங்களே வாழ்த்தி பாடுங்கள், மக்களின குடும்பங்களே வாழ்த்தி பாடுங்கள். மாட்சிமையின் செயல்களையே எடுத்து சொல்லுங்கள், இறை மாட்சிமையின் செயல்களையே எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். இரண்டாம் வாசகம். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய்
தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து எனும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் அடிப்படையில் உண்மையை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்றும் எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் என்கிறார் நம் தலைவராகிய ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை சொற்றொடர்கள் 31-36 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடமுண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இறை இயேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று குடியரசு தின விழாவை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்று அன்னையாம் தாய் திருச்சபையானது திமோத்தேயு, தீத்து ஆகிய இவர்களுடைய விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவரை பற்றி பேசுகின்ற பொழுது, நேற்று நாம் புனித பவுலடியாருடைய மனமாற்றத்தினுடைய விழாவை கொண்டாடினோம். அதைத் தொடர்ந்து அவருடைய சீடர்களான இவர்கள் திமோத்தேயு, தீத்து ஆகியவர்களுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவர்கள் அனைவருமே புனித பவுலடியாருடைய சிறந்த சீடர்கள். இவர்கள் புனித பவுலடியாரோடு நற்செய்தி போதிப்பதிலும் திருச்சபையை நிறுவுவதிலும், குறிப்பாக தெசலோனிக்கா, பிலிப்பி ஆகிய இடங்களிலே திருச்சபையை நிறுவுவதிலே மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள். அவரோடு ஒத்துழைத்தார்கள். அதன் பலனாக திருச்சபை புனித பவுலடியார் அங்கு நிறுவ முடிந்தது. நிறைய மக்களை ஆண்டவருடைய பக்கம் அழைக்க முடிந்தது, கொண்டு வர முடிந்தது. இறை இயேசுவில் அன்புமிக்க அருமை சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்கலாம்.
புனித அதாவது தூய ஆவியானவருடைய வல்லமை நிறைவாக இருந்ததன் காரணத்தினால்தான் இவர்கள் இத்தனை அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் செய்ய முடிந்தது. இவர்கள் எங்கு சென்றாலும் புதுமைகளை அருள் அடையாளங்களையும் செய்ய முடிந்தது. அதை பார்த்த ஒவ்வொருவரும் மனம் மாறினார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அங்கு நிறைய திருச்சபைகளை நகரங்களிலே, இது போன்ற நகரங்களிலே புனித பவுலடியார் நிறுவ முடிந்தது. அவருடைய சீடர்களுடைய துணையோடு. இயேசு அன்புமிக்கவர்களே, அந்த தூய ஆவியினுடைய வல்லமைதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வல்லமை ஆண்டவர் புனித பவுலடியாருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் நிறைவாகவே பொழிந்து கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். நிறைய அதாவது ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களிடம் உள்ள அந்த உடைமைகளையெல்லாம் பொருட்களையெல்லாம் ஒன்றாக வைத்து அதை பகிர்ந்து எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நிறைவோடு வாழ்ந்தார்கள் என்று நாம் அப்போஸ்தலர் பணி அதாவது திருத்துதர் பணிகளை கூட நாம் வாசிக்கலாம். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் தூய ஆவியானுடைய வல்லமை. இயேசு அன்புமிக்கவர்களே, அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய திருவுள்ளத்தை இவர்கள் எல்லாம் நிறைவேற்றினார்கள். நற்செய்தியை சிறப்பாக போதித்தார்கள். குறிப்பாக இன்று நாம் விழா கொண்டாட இருவரும் தீமோத்தேயும் தீத்துவும் புனித பவுலடியாருக்கு ஒரு சிறந்த ஒரு நண்பர்களாக சீடர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அன்புமிக்கவர்களே, இன்று நம்முடைய நாட்டினுடைய அதாவது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த குடியரசு தின விழா என்று சொல்லுகின்ற பொழுது அது நம்முடைய நாட்டிற்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ சவால்கள் இருக்கிறது, எத்தனையோ விதத்திலே நாம் நம்முடைய நாட்டிற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். போராட்டங்கள், மக்களுக்கு பலவிதமான தேவைகள், கோவிட்-19 போன்ற நோய்கள் எல்லாம் பரவிக்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். மக்களிடையே அமைதி நிலவ வேண்டும். அந்த அப்போஸ்தலரை வழிநடத்திய அதே தூய ஆவியானவருடைய ஆற்றல் நம்முடைய நாட்டிலே நிறைவாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தூய ஆவியானவருடைய வல்லமை நம்முடைய நாட்டிலே நிறைவாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஞானத்தோடு நம்முடைய நாட்டை சிறந்த முறையிலே வளர்ச்சி பாதையிலே வழிநடத்தி செல்லுவார்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எந்த வேறுபாடும் காட்டாமல் அனைவருக்கும் உரிய அந்த உரிமையை கொடுத்து என்னாலும் நம்மை தூய ஆவியானவர் நம்முடைய நாட்டு தலைவர்கள் வழியாக நம்மை வழிநடத்துவார் என்பதை நான் நம்பிக்கை கொண்டு ஜெபிப்போம். நிச்சயமாக ஜெபம் நிறைந்த வல்லமையை பெற்றுக் கொடுக்கும். ஆண்டவர் நம்முடைய நாட்டையும் நாம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமான இந்த பணி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாகவும் மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைவற்றுள்ள காணிக்கை உம் திருமகனின் நிலையான வலையோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, இன்று முள்ள இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். ஏனென்றால் உம்முடைய திரு அவை உம்முடைய பிரிந்தத்தின் அடையாளமாகும். என்றும் இவ்வண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிற்கிருக்கவும் செய்திருள் நீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உம்முடைய புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநலினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப வழிநொழி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாம் விழா கொண்டாடும் புனித திமோத்தேயு, தீத்து, இவளிகள் முக்குந்தவராயிருந்தோர், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்து வரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். உண்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் நிறைவா உனதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஏசையா, ஏசையா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய நாட்டினுடைய 72வது குடியரசு தின நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே உங்கள்
ஒவ்வொருவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய தேசிய கொடியானது ஆலய வளாகத்தில் ஏற்றப்படும். அதே போல் இன்று நாம் திருத்தூதர்களான தீமோத்தேயு தீத்துடைய விழாவை கொண்டாடுகிறோம். தீமோத்தேயு என்றால் என் அன்புக்குரியவர், கடவுளுடைய அன்புக்குரியவர். பவுலுடைய அன்புக்குரியவராக இருந்தால் நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். தீர்த்து என்று சொன்னால் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர். இந்த நாளிலே இறைவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து இந்த புனிதர் வழியாக நமக்கு விடுதலை தர சிறப்பாக இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்திருப்போம். ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனையும் திருவுடலையும் திருத்தத்தையும் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டி எடுத்து காட்டி நாங்கள் பின்பற்றவும் விண்ணரசில் நுழைந்தென தகுதி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் நம் திருநாட்டிற்காகவும் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.